ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நேற்றைய முன்தினம் அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல இருக்கிற சில இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு குயிக் அப்டேட்டா குடுக்க போறேன். வாங்க வீடியோவுக்கு போலாம். இந்தியாவோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் தி இயர் ஆஃப் 2025 அண்ட் 26 எவ்வளவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 11.21 லட்சம் கோடியா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, போன வருஷத்துக்கு 11.11 லட்சம் கோடியா இருந்திருக்கு. ஸோ போன நிதியாண்டுக்கு நம்ம ஒதுக்கீடு செஞ்சிருந்த பணத்த விட, இந்த நிதியாண்டுக்கு கிட்டத்தட்ட 10,00,000 கோடி வந்து ஜாஸ்தியா நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, 0.9% சொல்லி இன்கிரீஸ் ஆயிருக்கு. டிஃபென்ஸ் செக்டர பொறுத்தவரைக்கும் போன நிதியாண்டுல நம்ம 6.21 லட்சம் கோடி ரூபாய் பணத்த வந்து ஒதுக்கீடு செஞ்சிருந்தோம். இதே இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, 6,81,210 கோடிய வந்துட்டு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம். ஸோ டிஃபென்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,00,000 கோடி வந்து நம்ம இந்த நிதியாண்டுக்கு எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் பண்ண போறோம். இதே ரயில்வே எக்ஸ்பான்ஷன பொறுத்தவரைக்கும் இதில பெருசா எந்த ஒரு சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸும் நடக்கல. போன வருஷம், இந்த வருஷமும் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி தான் வந்துட்டு ரயில்வேஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம். ஸோ இந்த வருஷம் இந்த நிதியாண்டுல ரயில்வே கேப்பெக்ஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு பெருசா எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காதனால, மார்க்கெட் இத ஒரு நெகட்டிவா எடுத்துக்கிட்டு, அதனாலேயே பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி நடந்த அந்த ஸ்பெஷல் ட்ரேடிங் டேல நெறைய ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பட்ஜெட்டோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸேஷன் சம்மந்தமா அவங்க கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ் தான். அதுவும் குறிப்பா சேலரிடு இண்டிவிஜுவல்ஸ் யாரெல்லாம் வந்து ரூ. 12,00,000 ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்களோ, அவங்கலாம் டாக்ஸே கட்ட வேணாம்னு அவங்க சொன்ன அனௌன்ஸ்மென்ட் தான் வந்துட்டு மக்கள் மத்தியில இது பெரிய பெரிய வரவேற்ப பெற்றிருக்கு. ஏன்னா, இத்தன நாளா வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சேலரிடு பீப்பிள்க்காக வந்து டாக்ஸேஷன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணதே கிடையாது. போன நிதியாண்டுல கூட பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் டாக்ஸ குறைச்சாங்க. அதுக்கு முன்னத்த நிதியாண்டுலயும் கார்ப்பரேட் டாக்ஸ கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. இதே சேலரிடு பீப்பிள்க்கு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணதே கிடையாது. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் மிடில் கிளாஸ் பீப்பிள்க்காக சேலரிடு இண்டிவிஜுவல்ஸ் யாரெல்லாம் வந்து 12,00,000 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்களோ, அவங்க டாக்ஸ் கட்ட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல மூவா நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 7,00,000 யாரு சம்பளம் வாங்குறாங்களோ ஒரு வருஷத்துக்கு, அவங்க மட்டும் தான் டாக்ஸ் கட்ட வேணாம்னு இருந்தது. ஸோ இது ஒரு பெரிய சேஞ்சஸ் தான். இதே மாரி அவங்க குடுத்த இன்னொரு மேஜர் அனௌன்ஸ்மென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன் சம்மந்தமா. அதுவும் குறிப்பா சீனியர் சிட்டிசன்ஸ்ங்கிறவங்க மோஸ்ட்லி ரிட்டயர் ஆன பீப்பிளா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்கம்க்கு பெரிதும் நம்பி இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் டெபாசிட்ல வர இன்ட்ரெஸ்ட்ல ஏர்ன் பண்ற மணி தான். அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, பிக்ஸட் டெபாசிட் அதே மாரி ரெக்கரிங் டெபாசிட்ஸ் அப்புறம் வந்துட்டு ஒரு சேவிங் பேங்க் அக்கவுண்ட்ல அவங்க போட்டு வச்ச பணத்துலேருந்து வர வட்டிய வச்சு தான் நெறைய பேரு வந்துட்டு சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து அவங்க வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்காங்க. இதுல ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு யாரெல்லாம் வந்து 50,000க்கு மேல சம்பாதிக்கிறாங்களோ, அவங்கலாம் டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருந்தது மொதல்ல. இப்ப என்ன கவர்ன்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, இந்த லிமிட்ட வந்து 1,00,000 இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் ஒரு வருஷத்துக்கு பேங்க் டெபாசிட்லேருந்து யார் வந்துட்டு டெபாசிட் பண்ணதுல ரூ. 1,00,000 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்களோ, அந்த 1,00,000க்கு வந்துட்டு டாக்ஸ் கட்ட தேவையில்லன்ட்டாங்க. அதே மாரியே ஹவுஸ் ரெண்டல் சம்மந்தமான ஒரு மேஜர் அனௌன்ஸ்மென்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. யாரெல்லாம் வீட்ட வாடகைக்கு விட்டு ஒரு வருஷத்துக்கு 2,40,000க்கு மேல சம்பாதிக்கிறாங்களோ, அவங்கலாம் டாக்ஸ் கட்டணும்னு இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த லிமிட்ட வந்து 6,00,000 உயர்த்திட்டாங்க. விச் மீன்ஸ் வீட்டு வாடகைக்கு விட்டு ஒரு வருஷத்துக்கு யாரெல்லாம் 6,00,000 6,00,000க்கு கீழ சம்பாதிக்கிறாங்களோ, அவங்க யாருமே டாக்ஸ் கட்ட வேணாம். இந்த பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா, கஸ்டம் டியூட்டி, டாரிஃப் சம்மந்தமான சில இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மென்ட்டும் குடுத்திருந்தாங்க. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி செக்டர் சம்மந்தமான 2 அனௌன்ஸ்மென்ட் இருந்தது. ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்படுகிற சில்வர், கோல்ட் அப்புறம் பிளாட்டினம்க்கான விதிக்கிற கஸ்டம் டாரிஃப வந்து 25%லேருந்து 20ஆ குறைச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற பிளாட்டினம் ஃபைண்டிங்ஸ் அதுவும் குறிப்பா சவுத் ஆஃப்ரிக்கா, ரஷ்யா, கொலம்பியா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இந்த கண்ட்ரீஸ்ல தான் நம்ம பிளாட்டினம் ஃபைண்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். இதுல விதிக்கிற டாக்ஸ் வந்து 25%லேருந்து 5%ஆ குறைச்சிருக்காங்க. அதே மாரி எனர்ஜி செக்டர் சம்மந்தமான ஒரு மேஜர் அனௌன்ஸ்மென்ட் விட்டிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பை 2047க்குள்ள இந்தியாவோட நியூக்ளியர் எனர்ஜி கெப்பாசிட்டிய 100 கிகாவாட்டா இன்கிரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு மேஜர் அனௌன்ஸ்மென்ட்டா பார்க்குறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், டாக்ஸ்ல வந்து ஒரு பெரிய ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு. இப்போ அந்த டாக்ஸ் வந்து எப்படி வொர்க் அவுட் ஆகும்? யார் யாருக்கு டாக்ஸ் கட்டினா போதுங்கிற மாரி விஷயத்த இப்ப நான் உங்களுக்கு குயிக்கா ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஓல்ட் ரெஜிம்ல பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து 7,00,000க்கு மேல சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்களோ, அவங்க எல்லாமே டாக்ஸ் பே பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நியூ ரெஜிம்ல பெரிய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்ப ரூ. 12,00,000 வரைக்கும் சம்பளம் வாங்குற ஒரு வருஷத்துக்கு சம்பளம் வாங்குறாங்கன்னா, அவங்களுக்கு 80,000 வந்துட்டு டாக்ஸ் ரிபேட்டா கவர்ன்மெண்ட் வந்து திருப்பி தந்துர்றாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரூ. 8,00,000 ஒருத்தர் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்க ஒரு வருஷத்துக்கு ரூ. 30,000 டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருந்தது. இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நியூ ரெஜிம்ல ரூ. 20,000 கட்டினா போதும்ன்னு சொல்ட்டாங்க.
ஸோ இப்போ ஓல்ட் ரெஜிம்க்கும் நியூ ரெஜிம்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 டிஃபரன்ஸ் வருது. ஆன் டாப் ஆஃப் தட் இந்த 20,000 பார்த்தீங்கன்னா ரிபேட்டாவே கவர்மெண்ட் திருப்பி குடுத்துறாங்க. விச் மீன்ஸ் நீங்க கட்ட வேண்டியது 30,000 உங்களுக்கு ரிபேட்டா குடுத்துறாங்க. நீங்க கட்டத் தேவையில்ல. ஸோ ரூ. 12,00,000 சம்பளம் வாங்குற ரூ. 12,00,000க்கு குறைவா சம்பளம் வாங்குறவங்களுக்கு அப் டூ 80,000 எக்ஸம்ஷன் இருக்கு. ஸோ 8,00,000 சம்பளம் வாங்குறவங்க ரூ. 20,000 30,000 கட்டினா போதும்னு இருக்கிற இடத்துல, இப்போ வந்துட்டு எதுவுமே கட்ட வேணாம்னு ஆயிடுச்சு. அதே மாரியே 9,00,000 சம்பளம் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா, 40,000 முதல்ல கட்ட வேண்டியதா இருக்கு. இப்போ 30,000ன்னு பண்ணிட்டாங்க. ஸோ இதுல ஒரு ரூ. 10,000 டிஃபரன்ஸ் வருது. ஸோ அவங்க கட்ட வேண்டிய 30,000 வந்து ரிபேட் பெனிஃபிட்டா குடுத்துர்றாங்க. ஸோ அந்த கட்ட வேண்டிய எந்த பணமும் கட்ட வேண்டிய தேவையில்ல. இதே மாரி 10,00,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கும் சரி, 11,00,000 12,00,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு அந்த ப்ரொபோஸ்ட் டாக்ஸ் ரேட்ல சில சேஞ்சஸ் இருக்கு. அதே மாரி அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ வருதோ அது பெனிஃபிட். அது போக அவங்க என்ன டாக்ஸ் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்களோ, அது வந்துட்டு உங்களுக்கு ரிபேட் பெனிஃபிட்டா குடுத்துர்றாங்க. ஸோ ₹12,00,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்க யாரும் டாக்ஸே கட்ட தேவையில்ல. இதே ரூ. 13,00,000 சம்பளம் வாங்குறவங்க எவ்வளோ டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓல்ட் ரெஜிம்ல ரூ. 1,00,000 கட்ட வேண்டியதா இருக்கு. இப்போ ப்ரொபோஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 75,000 கட்டினா போதும்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் ஒரு 25,000 கம்மியா கட்டினா போதும். இது ஒரு பெனிஃபிட். அதே மாரி 14,00,000 ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவங்க ரூ. 1,20,000 டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கு முதல்ல. இப்ப வந்து 90,000 கட்டினா போதும்னு சொல்றாங்க. ஸோ விச் மீன்ஸ் இதுல ஒரு ரூ. 30,000 பெனிஃபிட் இருக்கு. இதே ரூ. 15,00,000 ஒரு வருஷத்துக்கு சம்பளம் வாங்குறவங்க ரூ. 1,40,000 ஒரு வருஷத்துக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கு. இது இப்ப எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,05,000 மட்டும் கட்டினா போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுல ரூ. 35,000 பெனிஃபிட் வருது. ஸோ இந்த அறிவிப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான சேலரிட் இண்டிவிஜுவல் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. பார்மா அண்ட் மெடிக்கல் செக்டர் சம்பந்தமா 2 மேஜர் அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 36 லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு விதிக்கப்படுகிற பேசிக் கஸ்டம் டியூட்டிய வந்துட்டு பண்ணிட்டாங்க. ஃபுல்லி பண்ணிட்டாங்க. ஸோ இப்ப அந்த ட்ரக் எல்லாமே வந்து ரொம்ப சீப்பான ரேட்டு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது. அடிஷனலா 6 லைஃப் சேவிங் ட்ரக்குக்கு விதிக்கப்படுகிற வரியில வந்துட்டு 5% வந்து தளர்த்தியிருக்காங்க. இது வந்துட்டு பெரும்பாலான மக்களுக்கு வந்துட்டு இது பெனிஃபிஷியலா இருக்கும்னு நம்புறேன். அதே மாரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர் சம்பந்தமாவும் சில அனௌன்ஸ்மென்ட் வெளியிட்டிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் பேட்டரிய ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தேவையான 28 அடிஷனல் கூட்ஸுக்கு விதிக்கப்படுகிற கேபிட்டல் டியூட்டீஸ வந்து பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் மொபைல் ஃபோன்ஸோட பிரைஸ் எல்லாம் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாரியே எல்சிடி, எல்இடி டிவிஸ்ல யூஸ் பண்ற ஓப்பன் செல்ஸ், அதே மாரியே கேரியர் கிரேட் ஈத்தர்நெட் ஸ்விட்சஸ், அப்புறம் 12 கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்னும் சீப்பா வரப்போகுது. அதே மாரி வேறு சில செக்டர்லயும் பார்த்தீங்கன்னா, கஸ்டம் டியூட்டீஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரோசன் ஃபிஷ் ப்ராடக்ட் அப்புறம் ஃபிஷ் பேஸ்ட் இதுக்கு விதிக்கப்படுகிற பேசிக் கஸ்டம் டியூட்டிய 30%லிருந்து 5%ஆ குறைச்சிருக்காங்க. அதே மாரி ஷிப் மேனுஃபேக்சர் பண்றதுக்காக அக்வயர் பண்ண ரா மெட்டீரியலோட கஸ்டம் டியூட்டி அதாவது பேசிக் கஸ்டம் டியூட்டிய வந்துட்டு 10 வருஷத்துக்கு வந்து அதோட எக்ஸம்ஷன வந்து நீடிச்சிருக்காங்க. அதே மாரியே மெரைன் ப்ராடக்ட்ஸ், கோபால்ட் ப்ராடக்ட்ஸ், எல்இடி, லித்தியம் அயர்ன் பேட்டரி ஸ்கிராப், அதே மாரி லெட், அப்புறம் ஜிங்க் போன்ற ப்ராடக்ட்ஸ்லாம் இனிமே சீப்பா கிடைக்கும். லித்தியம் அயன் பேட்டரிக்கு வந்து பெரிய லெவல்ல வந்துட்டு அவங்க டாக்ஸேஷன கட் பண்றாங்க. இதனால ஈவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து இனிமே வந்து ஓரளவுக்கு குறைந்த விலையில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்சூரன்ஸ் செக்டர் சம்பந்தமா ஒரு மேஜர் அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் செக்டர்ல ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 74% வரைக்கும் தான் அலவுடுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த செக்டர்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 100% வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. வித் சம் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷனையும் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஷிப் பில்டிங் அண்ட் மேரிடைம் இண்டஸ்ட்ரி சம்பந்தமா 2 மேஜர் அனௌன்ஸ்மென்ட் விட்டுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷிப் பில்டிங்க்காக கொண்டு வந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பாலிசிய வந்து ரீவேம்ப் செய்றாங்க. அது மட்டும் கிடையாது. மேரிடைம் டெவலப்மென்ட் ஃபண்டுங்கிறது ஒண்ணு கொண்டு வரப்போறாங்க. இதுல வந்து 25,000 வந்து அலோகேட்டும் பண்ண போறாங்க. ஷிப் பில்டிங் அண்ட் மேரிடைம் இண்டஸ்ட்ரியோட பெனிஃபிட்டுக்காக. ஃபைனலி டூரிசம் செக்டர் சம்பந்தமா ஒரு மேஜர் அனௌன்ஸ்மென்ட் விட்டிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால புதுசா 50 டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ உருவாக்க போறாங்க. இந்த டூரிசம் டெஸ்டினேஷன டெவலப் பண்றதுக்காக ஒவ்வொரு ஸ்டேட் கவர்ன்மென்ட்டோடையும், அதே மாரி யூனியன் டெரிட்டரியோடையும் கொலாபரேட் பண்ண போறாங்க மத்திய அரசாங்கம். அது மட்டும் கிடையாது. அந்தந்த ஸ்டேட் கவர்ன்மென்ட்டுக்கும், அந்தந்த யூனியன் டெரிட்டரிக்கும் இந்த டூரிஸ்ட் டெஸ்டினேஷன டெவலப் பண்றதுக்காக ஃபண்ட்ஸும் அலோகேட் பண்ண போறாங்க. இந்த மாரி பல்வேறு மேஜர் அனௌன்ஸ்மென்ட்ஸ இப்ப நடந்து முடிஞ்ச பட்ஜெட்ல நம்மளுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு சாதாரண சாமானியனுக்காக கொண்டு வந்த பட்ஜெட்டா பார்க்குறேன். ஸோ ஐ ஹோப் வீடியோல நான் ஷேர் பண்ண அத்தனை இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய் பாய்.